ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேர்வு நோக்குல இந்த 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தான் பார்க்க போறோம். தேர்வு நோக்குல மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இப்ப நடக்கக்கூடிய எக்ஸாம், இந்த வருஷம் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்லயும் நம்ம கட்டாயமா குறைஞ்சது 2 கேள்வியாவது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு மரிய வில்சன் அவர்கள் தான் நம்ம நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் நமக்கு தெரியும். ஸோ இந்த கவர்மெண்ட்ல இருக்க மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்கள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இலாக்காக்கள் எல்லாமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். திருவள்ளுவர் ஆண்டு 2057 வந்திருக்கு. எப்ப நமக்கு இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த எக்ஸாம்ல வேணா கேட்கலாம். அதாவது டிசம்பர்ல உள்ள குரூப் 4ல கேட்கலாம், இல்ல குரூப் 2ல கேட்கலாம். கரெக்டான டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் நாள் தான் நமக்கு பட்ஜெட் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா யாரு, நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சரான மரிய வில்சன் அவர்களால சமர்ப்பிக்கப்பட்டதுதான். ஆகஸ்ட் 5ஆம் நாள் சட்டமன்ற பேரவையில தாக்கல் செஞ்சிருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவங்க பெரியார், காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள், இவங்க தான் இவங்களோட கொள்கை தலைவர்கள். டிவிகேவோட கொள்கை தலைவர்களுக்கு வணக்கம்னு சொல்லி தான் இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. சோ காமராஜர், பெரியவர் அண்ணா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் இவங்கள மாதிரி ஆளுமைகளை தன்னகத்தே கொண்ட பெருமை வாய்ந்த அந்த சட்டப்பேரவையின் முன்னாடி தான் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீட நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருக்காரு. எந்த விதமான அரசியல் வார்த்தைகளும் இல்லாம அறிமுகப்படுத்தியிருக்காரு. சோ எப்பவும் போல நமக்கு கேட்கிற திருக்குறள், எப்பவுமே பட்ஜெட்னா நமக்கு ஒரு 5, 6 திருக்குறளாவது வந்திருக்கும். அதே மாதிரி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்கிற ஒரு குறள் இடம்பெற்றிருக்கு. இதுல இருந்து எப்படி வேணா சீர்களை மாற்றுங்கன்னு கூட கேட்கலாம். இல்ல இதோட மீனிங் கேட்டும் கூட பண்ணலாம். சோ பிறப்பின் அடிப்படையில எல்லாருமே சமம். அவங்கவங்க செய்யற செயல்கள் அடிப்படையில தான் டிஃபரன்ஷியேட் ஆகுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த டிவிகேவோட கொள்கை பத்தி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, எல்லா தரப்பு மக்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், சமத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, வறுமை ஒழிப்பு, போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உருவாக்கணும், ஊழலற்ற நேர்மையான வெளிப்படைத்தன்மையுடைய அரசு, இதெல்லாம் இந்த மாரி உயரிய கோட்பாடுகள் கொண்டது தான் இந்த ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மாசமா இத சொன்னது மட்டும் இல்லாம செஞ்சு காட்டியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே தனித்தனியான லைனா எடுத்துட்டு எது எது எஸ்டிஜி கோல்ல இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. எக்ஸாக்ட்டா இத மட்டும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நமக்கு தெரியும், மாண்புமிகு முதல்வர் பதவியேற்ற பொழுதே 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரையிலும் மின்சாரம் பயன்படுத்துற அந்த வீடுகள்ல எல்லாம் 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ பண்ணி குடுத்திருக்காங்க இல்லையா? அததான் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையும் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பெண்கள் முன்னேற்றத்துக்கு பெண்கள் அதிகாரம் அளித்தல்லையும் கூட நம்ம இத பாயிண்ட் நம்ம எழுதிக்கலாம். மெயின்ஸ்லயே ஆகட்டும், இல்ல பிரிலிம்ஸ்ல எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஜூன் 9 தான். ஆனா அவர் பதவியேற்ற அன்னைக்கே மே 10ஆம் தேதி அன்னைக்கே அவர் இதுக்கான கையொப்பமிட்டுட்டாரு இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம தமிழரசு மேகசின்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ போதை கலாச்சாரத்த ஒழிக்கிறதுக்கு தான் மாவட்டந்தோறும் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவையும் உருவாக்கியிருக்காங்க இந்த அரசு அப்படின்னு சொல்றாங்க. சோ மொத்தம் எவ்ளோ விற்பனை மதுபான கடைகள மூடியிருக்காங்க. அதுவும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில பொதுமக்கள் அன்றாட வாழ்விற்கு இடையூறாக இருந்த 717 அப்படியே திருப்பி போடுங்க. அதே 717 தான் வருது. அந்த மாரி இருக்கிற சில்லறை விற்பனை மையங்கள், மதுபான கடைகளை எல்லாம் மூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் நமக்கு தெரியும். இத பத்தி பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ணாவோட பிறந்தநாள் அப்பதான் இந்த திட்டத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் 15 அரசு மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் வழங்கக்கூடிய திட்டம். பின்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ அவ்வளவுதான். அடுத்தது வெற்றி தமிழகம் அப்படிங்கிற தொலைநோக்கு திட்டங்கள் அந்த மாரி ஒரு ஆவணமே வெளியிட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்திருக்கோம். அதுல எத்தன தூண்கள் இருக்குன்னா, அந்த 10 தூண்கள். அந்த 10 தூண்களையுமே லைனா நம்ம படிச்சுக்கலாம். ஓகே. பட்ஜெட்ல அத பத்தி விரிவா சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அடுத்து வர்ற ஃபர்ஸ்ட் 1ஆம், 3ஆம், 5ஆம் ஆண்டுக்குள்ள, ஏன்னா அவங்க ஆட்சி 5 வருஷம் இருக்கு இல்லைங்களா? 1ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டுக்குள்ள அந்த 10 தூண்களையும், அந்த நோக்கங்களையும் நிறைவேற்றிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 2036 நம்ம இதுக்கு முன்னாடி 2030ல $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமா ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க முந்தைய அரசு. இந்த அரசுல 2036 ஆண்ட இன்கிரீஸ் பண்ணிட்டு இந்த டாலர் மதிப்பையும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. $1.5 டிரில்லியன் மதிப்பு பொருளாதாரம் கொண்ட மாநிலமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, இந்த மாதிரி 1.5 இந்த தொலைநோக்கு பார்வை இத செயல்படுத்துற விதமா வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு ஆவணத்தையும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்டா சொல்லியிருக்காங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது, நிர்வாகத்த மேம்படுத்துறது, அனைவருக்கிற வீடு, அதுக்கப்புறம் பாதுகாப்பான குடிநீர் வழங்குறது, வாழ்வாதார வாய்ப்புகள உருவாக்குறது,
சமூக நீதியை காத்தல் இது எல்லாமே அந்த திட்டங்கள் அடைவதற்கான வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தியரட்டிக்கலா மெயின்ஸ்க்கு படிச்சுக்கலாம். பட் பிரிலிம்ஸ் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நிதி மேலாண்மை குறித்த வெள்ளை அறிக்கையை இவங்க வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து முன்னாடியே சொன்னாங்க, இந்த மாரி வெள்ளை அறிக்கை வந்து நாங்க சமர்ப்பிக்கிறோம்னு. அந்த மாரி வெள்ளை அறிக்கை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அரசியல் ரீதியானது. பழைய கவர்மெண்ட் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காட்டுறது. ஸோ நம்ம எக்ஸாம் தேர்வு நோக்குல அது தேவையில்லாதது. அதனால அத நம்ம விட்டுறலாம். ஸோ ஃபுல்லுமே கிறிஸ்பா தேர்வு நோக்குல மட்டும் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். நீங்க பாருங்க. ஓகே. அடுத்து பாருங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா? இது வந்து மக்களோட வரி பணத்திலிருந்து ரூ. 1 கூட தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து சொல்லியிருப்பாங்க. அது நம்ம கொஸ்டின் இல்ல. ஓகே. கொஸ்டின் ஏரியா இல்ல. அதனால அத விட்டுடலாம். மாநிலத்தோட வரி அல்லாத வருவாயை அதிகரிக்கிறதுக்காக, அதோட நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைக்கிறதுக்காக யாரோட தலைமையில வந்து ஒரு உயர்மட்ட குழு ஆணையம் அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு திட்ட ஆணையம் யார் தலைமையில அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா, முன்னாள் துணைத் தலைவர் திட்ட ஆணையத்தோட முன்னாள் பிளானிங் கமிஷனோடது மாண்டேக் சிங் அலுவாலியா. அவங்க தான் தலைமையில தான் தலைவராக கொண்ட ஒரு ஆணையத்த வந்து உருவாக்கியிருக்காங்க. இதுல எத்தன பேரு அந்த குழுவுல எத்தன பேர் இருக்காங்கன்னா, 5 பேர் இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா, ரெவென்யூ ஆகுமென்டேஷன் கமிட்டி. ஸோ RAC அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸ்பான்ஷன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம நிதிநிலைய அதிகப்படுத்துறக்கு. அடுத்து பள்ளிக்கல்வி டிபார்ட்மெண்ட்ல என்ன திருக்குறள் குடுத்திருக்காங்க? கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ கல்வி தான் நமக்கு சிறந்த செல்வம், அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் இருக்கக்கூடிய மாணவர்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. இதுல டெய்லி வந்து தூய்மை பணிகள் செய்றாங்க. குடிநீர் வசதிகள், கழிப்பறை பராமரிப்பு இந்த மாரி கிளீனா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24 மணி நேரம் பாதுகாப்பு இது எல்லாத்தையும் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎம் ஆட்சியில சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடண்ட், சூப்பர் கேம்பஸ் இந்த 3ம் உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேஸ்ல எத்தன ஸ்கூல்ல இது செயல்படுத்துறாங்க இந்த திட்டம்னா 10,000 ஸ்கூல்ல வந்து செயல்படுத்துறாங்க. ஸோ இந்த நம்பர்லாம் நமக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கங்கிறது ஞாபகம் வச்சிருந்தா நல்லதுதான். ஸோ 139 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படிங்கிற திட்டத்துக்கு. ஸோ பேர்லயே சொல்லுது சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் 139 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பள்ளி நிறைவு திட்டம் வந்து அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இது எதுக்குன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம மாடர்னைஸ் ஆக்கணும், நவீனமாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அதோட உள்கட்டமைப்பு வசதிகள், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை எல்லாம் குடுப்பதற்காக. எவ்ளோ ஸ்கூல்ஸ் தொடக்கப்பள்ளிலாம் 2514 தொடக்கப்பள்ளிகளிலும், 365 நடுநிலை பள்ளிகளிலும், 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளிலும், ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, 3734 பள்ளிகள்ல எவ்ளோ மதிப்பீடு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திட்ட செலவு 2132 கோடி ரூபாய் மதிப்பீடுல வந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி அண்ட் சோசியலி பேக்வர்டா இருக்கிற பின்தங்கியவங்களுக்கு வந்து, அவங்களுக்கு தரமான கல்விய வழங்கணும் அப்படிங்கிற நோக்குல, பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள், நவீன உண்டு உறைவிட பள்ளிகள வந்து அரசு வந்து நிறுவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல யார் பெனிஃபிஷியரியா இருப்பாங்க? 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் வந்து இந்த பெனிஃபிஷியரா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கல்வி, உணவு, தங்குமிடம், பாடப்புத்தகம், சீருடை எல்லாமே ஃப்ரீயா வந்து குடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எவ்ளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா, 125 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஸ்கூலுக்காக. அதாவது சமூக பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்களுக்காக பண்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பள்ளி பாடத்திட்டத்த மறுசீரமைக்க நம்ம ஸ்கூல் புக் மாறப்போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அத மறுசீரமைக்கிறதுக்காக 25 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணிட்டு, அதோட சேர்மன் யாருன்னு நமக்கு தெரியும். மயில்சாமி அண்ணாதுரை தான். எக்ஸ் சீஃப் தான். ஓகே. சேர்மன் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சே நோ டூ ட்ரக்ஸ். ட்ரக்ஸ விட ஸ்போர்ட்ஸ கையில எடு அப்படின்னு சொல்லிட்டு, போதை இல்லாத தமிழகம் மாணவர்களுக்கும் போதைக்கும் வெகு தொலைவுல கொண்டு போய் வைக்கணுங்கிற திட்டத்த வந்து பண்றாங்க. இளமையில் நமக்கு தெரியும். இந்த ப்ராவர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஔவையார் ஆத்திச்சூடியில சொல்லியிருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பள்ளி வளாகங்கள்ல இந்த டோல் ஃப்ரீ நம்பர் வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னா, போதை தடுப்பு குறித்த ஒரு விழிப்புணர்வு. போதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது கூட இருக்கலாம். 10-5-81 ஓகேவா? 105-81 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு ஆப் மூலமா தான் போதைப்பொருள் கடத்துறது, பயன்பாடு குறித்த தகவல்களை பகிரக்கூடிய வசதி, ஷேர் பண்ற வசதியுமே இருக்கு. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு இஸ் ஆப். ஓகே. அதுக்கு அடுத்தது லைப்ரரி ரிலேட்டடா சொல்லியிருக்காங்க.
நவீன பிராண்டட் மிதிவண்டிகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? 11th படிக்கிறவங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. உயர்கல்வியில பார்த்தோம்னா நீட் எக்ஸாம் வேண்டாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கு எந்த அளவு போராட முடியுமோ அந்த அளவு நாங்க பேசிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. வெற்றி மடிக்கணினி திட்டம், லேப்டாப் கொடுக்கறது, ஓகே, அது நமக்கு தெரியும். ஸோ இதுல கல்லூரி மாணவர்களோட கற்றல் திறனை மேம்படுத்தக்கூடிய ஒரு கருவி தான் இந்த மடிக்கணினியா இருக்குது. அது வந்து 2000 கோடி செலவுல வந்து நம்ம மாணவர்களுக்கு அரசு கல்லூரியில படிக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, இது வந்து நமக்கு நாலடியாரோட வரிகள். சோ இந்த வரிகள் அப்படியே கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம யூனிட் 6லயும் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல தமிழ்லயும் அறநூல்கள் சிலபஸ்ல இருக்கு. தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் உள்கட்டமைப்பு நிறுவனம், அது 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்தோட வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. TNSHIC இதுக்கு எக்ஸ்பேண்ட் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் எவ்வளவு crore? 10 கோடி இருக்குது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கலா வந்து நமது அரசு அமைக்கும் அப்படின்னு நிதியமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து TN சுதார், அதாவது மாணவர்கள் குடியிருப்புகளோட மாநில அளவிலான மேம்பாடு, வளர்ச்சி, முன்னேற்றம். இதேதான் ஸ்டேட் வைட் அப்கிரேட் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். இது கூட கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் வைட் அப்கிரேட் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரெசிடென்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், அத TN சுதர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து PPP மாடல்ல, அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்டிசிபேஷன்ல வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியில இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்ட கல்வி வந்து கல்லூரி வந்து தொடங்கப்படும். 300 மாணவர்கள் சேர்க்கையோட தொடங்கப்படும். எந்த இடத்துல தொடங்குறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்க போகுது. ஸோ மதுரையில வந்து தொடங்க போறாங்க. 2027-28 கல்வியாண்டுல இதுக்காக 8393 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஸோ மெயின்ஸ்ல இந்த வேல்யூஸ் எல்லாம் எழுதும்போது நமக்கு பேப்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற புதிய தொழில் பிரிவு வந்து இளைஞர்கள் படிக்கிறதுக்கு வந்து கொண்டு வராங்க. இது வந்து புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும். AI அண்ட் ML இது வந்து எவ்வளவு ரூபாய் மதிப்பீடு? 10 கோடி மதிப்பீடுல வந்து செய்றாங்க. ஓகேவா? எவ்வளவு தொழில் பயிற்சி நிலையங்களை வந்து புதுசாக தமிழ்நாட்டுல நிறுவப்படும் அப்படின்னு மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. பட்ஜெட்லன்னு பார்த்தீங்கன்னா 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்தம் மதிப்பீட்டுல வந்து தமிழ்நாட்டுல நிறுவப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாநில அரசோட போட்டித் தேர்வு முகமை TNPSC இது நடத்துற பல்வேறு போட்டித் தேர்விற்கான பயிற்சி வகுப்புகள், மாவட்ட வேலைவாய்ப்பு, தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்படுது. தெரியும் இல்லைங்களா? இப்ப நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல நடத்துறாங்க. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது இப்ப UPSC படிக்கிறதுக்கு, RRB படிக்கிறதுக்கு, பேங்கிங் செக்டார்ல படிக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SSC, RRB, IBBS இந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகளும் இந்த இடத்துல எல்லாம் நடத்தப்படும் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.38 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது ஒன்லி TNPSC தான். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயுமே எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. அதுக்குமே வந்து பயிற்சி தராங்க. அதுக்காக கூடுதலா ஒரு 3 கோடி ரூபாய் பக்கம் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வெற்றி திறன் பயிற்சி திட்டம். திறன் பயிற்சி திட்டம் நேம்லயே சொல்றாங்க. வேலை வாய்ப்புக்கு தகுதியுடையவர்களாக உருவாக்குறதா தமிழ்நாடு இளைஞர்களை. அவங்களுக்கு இடையில என்டர்பிரினர்ஷிப் அதோட இன்ட்ரெஸ்ட் வளர்க்கணும் அப்படிங்கிறத இதுல பண்றாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 12 லட்சம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்றாங்க. 1 லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கும் இந்த தொழில்துறை தேவைக்கேற்ப திறன் பயிற்சிகள் வழங்குறது தான். ஸோ முதல் கட்டமாக எத்தனை இளைஞர்களுக்கு வழங்குறாங்க இந்த பயிற்சி அப்படின்னா 20,000 இளைஞர்களுக்கு இந்த பயிற்சி வந்து வழங்குறாங்க. அடுத்தது AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கிறாங்க. இது மூலமா என்ன அப்படின்னா தொழில்நுட்ப புரட்சியோட பயனாக நமது இளைஞர்கள் திகழ்வதை உறுதி செய்யற வகையில AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத நடத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் எடுத்துக்கலாம். அடுத்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள பொறியியல் கல்லூரி, பாலிடெக்னிக் காலேஜ், தொழில் பயிற்சி நிலையங்கள்ல பயில்ற 5 லட்சம் இளைஞர்களுக்கு AI திறன் பயிற்சி அளிக்கிறோம். உலக தரத்துல வந்து மனித வளத்தை ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து வளர்க்குறோம். அதுதான் நம்மளோட அரசோட இலக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஎன் ஸ்பார்க் பத்தி அதை பத்தி சொல்லியிருக்காங்க. டிஎன் ஸ்பார்க் வந்து விரிவுபடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன் ஸ்பார்க் அப்படின்னா என்ன? ஏற்கனவே இருக்கு, இந்த ஸ்கீம் இருக்கு. அப்படின்னா என்ன நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார்
அவேர்னஸ் ஆன் ரொபாட்டிக்ஸ், ஏஐ அண்ட் இன்டர்நெட் டூல்ஸ். தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் அவேர்னஸ் ஆன் ரொபாட்டிக்ஸ், ஏஐ அண்ட் இன்டர்நெட் டூல்ஸ். இதுதான் ஓகேங்களா. ஸோ விரிவுபடுத்தியிருக்காங்க. இப்போ வந்து 5000 அரசு பள்ளிகளுக்கு கூடுதலாக இந்த வேல்யூஸ் வந்து நீங்க மெயின்ஸ் படிக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். 6 to 8 வரையில இருக்கிறவங்களுக்கு அடிப்படை பாடங்கள் பண்றாங்க, நடத்துறாங்க. 9 to 10னா இடைநிலை அளவிலான பயிற்சி. 11th 12த்னா விருப்ப பாடங்களாகவும் இதை வந்து ஏஐ டூல்ஸ் வந்து வச்சிருக்காங்க டிஎன் ஸ்பார்க்ல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ட்ரக். ஸோ இளைஞர்கள் வந்து ட்ரக்ஸை ஸ்டாப் பண்ணிருங்க, விளையாட்டை கையில் எடுங்க அப்படிங்கிற ஒரு மோட்டோ வந்து சொல்றாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்கை விடு, விளையாட்டை ஏற்போம், போதைப் பொருளை துறப்போம் அப்படிங்கிற செய்தியை முன் வச்சுதான் ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை வந்து வகுக்கிறாங்க. ஸோ இதுல இளைஞர்களுக்கு சமூக பொறுப்பு கொண்டு வரணும், தவறான போதை பழக்கத்துக்கு வந்து ஆளாகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்எஸ்எஸ், என்சிசி இதுல எல்லாம் சேர்றதுக்கு வந்து ஊக்கம் கொடுக்குறாங்க. அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு அப்படிங்கிறது அதோட மோட்டோ. அடுத்தது எவ்வளவு சிறப்பு மையங்கள் பாருங்க. ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் வந்து மாநிலம் முழுவதும் நிறுவப்படுறாங்க. அதுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்றாங்க? 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு கொண்டு வராங்க. 8 இருந்து 18 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து 5 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சு அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஓகே. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய் வந்து உடல் கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தோட உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது எதுக்கு? தமிழரோட பாரம்பரிய விளையாட்டுகளை உலக அரங்குக்கு கொண்டு போறதுக்காக. தமிழ்நாடு கிராமிய விளையாட்டு போட்டிகள். இதெல்லாம் பேர்ல பார்த்தாவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் என்ன மோட்டோ அப்படின்னு. அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோட அருகாமை பகுதியில விளையாட்டு வசதிகள், அப்புறம் சிறிய உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு வளாகங்கள்லாம் கொண்டு வராங்க. நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலயும், நகரப்புறம் எல்லா இடத்துலயுமே கொண்டு வராங்க. அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவி திட்டம் நமக்கு தெரியும். ஒரு மாணவருக்கு அதிகபட்சமா எவ்வளவு கொடுக்குறாங்க? 36 லட்சம் ரூபாய் வரையிலும் இதை வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. யார் இதுல பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உயர்கல்வி பயில்ற மாணவர்கள் பயனடைய வருகையில. அதுவும் நம்ம வெளிநாட்டுல போயிட்டு ஓகேங்களா. இது வந்து எஸ்சி எஸ்டிக்காக இருக்கும். சரிங்களா. நடப்பாண்டுல இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெற வகையில இருக்கு. எவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க? 131 கோடி ரூபாய். சோ இந்த அமௌண்ட் தான் முக்கியம். 36 லட்சம் ரூபாய் வரையிலும் செயல்படுத்துறாங்க. அடுத்து ஆதிதிராவிடர் பழங்குடி மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தறதுக்காக, அவங்களோட நிலையான வளர்ச்சியை உறுதி பண்றதுக்காக வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் இதை வந்து செயல்படுத்துறாங்க. இதனால பயனாளிகள் வந்து திட்ட செலவுல மூலதன மானியம், வட்டி மானியம் இதெல்லாம் அவங்க பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கிடையே தொழில் முனைவு திறனை ஊக்குவிக்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இதுல மூலதன மானியம், கடன் எல்லாம் வழங்கப்பட்டு அவங்கள தொழில் முனைவோராக மாற்றுறாங்க. இதுக்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து மண்ணின் மகள் அப்படிங்கிற திட்டம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மண்ணின் மகள் திட்டம் யாருக்கு அப்படின்னா ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு. மண்ணின் மகள் திட்டம் ஸ்டேட்மெண்ட்ல கேட்கலாம், அனைத்து பெண்களுக்குமா அந்த மாதிரிலாம். ஸோ ஒன்லி எஸ்டி பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நில உரிமையாளர்களாக மாத்துறாங்க. இதே மாதிரி போன அரசுல இந்த ஸ்கீம் இருந்துச்சு. அதுக்கு என்ன பேருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செஞ்சிட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி கூட கொடுக்குறாங்க. ஓகே. சோ இதுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்கப்பா? 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அடுத்து அயோத்திதாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம். நகர்ப்புற கிராமப்புறங்கள்ல அமைஞ்சிருக்க ஆதிதிராவிடர் குடியிருப்புகளை அவங்களுக்கு சமூக பொருளாதார வளர்ச்சியை அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவங்களுக்கு அவங்க வாழ்விடத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுல வந்து நல்ல உள்கட்டமைப்பை விரிவாக மேம்படுத்துறாங்க. 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. அடுத்தது ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம். ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு என்னன்னா பழங்குடியினர் குடியிருப்புகள்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேம்படுத்துற வகையில தான். குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகைகள் இது எல்லாமே. சோ இதுக்குதான் வந்து ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எத்தனை கோடி ரூபாய் இப்ப ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க? 250 கோடி ரூபாய் இதுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. பிற்படுத்தப்பட்டோர் நலன்ல அவ்வளோக்கு பெரிய பாயிண்ட் இல்ல.
சிறுபான்மையினர் வந்து எப்பவுமே கேக்குறாங்க. புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ற பயணிகளுக்கு ரூ. 25,000 மானியம் வழங்கிட்டு வந்தாங்க. ஆனா இத வந்து எத்தன ரூபாயா ஒரு ரூ. 10,000 எக்ஸ்ட்ராவா போட்டு ரூ. 35,000 வந்து உயர்த்தியிருக்காங்க. புனித ஹஜ் பயணம். சமயம் சார்ந்து கேட்பாங்களான்னு தெரியாது. பட் இது அவங்களே ஹைலைட் குடுத்துருக்கறனால பார்க்கலாம். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இது வந்து நமக்கு தெரியும். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பிக்கை இல்லம். நம்பிக்கை இல்லம் வந்து எங்க அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அறிவு சார்ந்த குறைபாடு உடையோருக்கு அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் அப்படிங்கிற பெயர்ல அமைக்கப்படும். ஸோ எங்கெல்லாம் தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர், விருதுநகர் இங்க அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் அப்படிங்கிற பெயர்ல அமைக்கப்படும். ஓகே 3 வயசு இல்ல அதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு கூட நம்ம சிறப்பு கல்வி, ஆரம்ப கால பயிற்சிகள்லாம் குடுக்குறாங்க. தொழில் பயிற்சி இதெல்லாமே குடுக்குறாங்க. ஸோ 50 மாணவர்கள் பயில்ற பகல் நேர பள்ளியாக அது செயல்படும் அந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு ரூ. 1485,00,00,000 ஒதுக்கீடு. ஒட்டுமொத்தமா. சரியா? அடுத்து சமூக நலன் மகளிர் மேம்பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது நமக்கு தெரியும். நம்ம பெண்கள் திருமணம் ஆகும்போது 8 கிராம் தங்க நாணயமும், ஒரு பட்டு புடவையும் அரசு சார்பாக குடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி தாய்மாமன் அப்படி இப்படிலாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அது நமக்கு தேவையில்ல எக்ஸாம்க்கு. அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலமைச்சரோட காலை உணவு திட்டம். அதோட பெயர் மாற்றப்பட்டது நமக்கு தெரியும். என்ன பெயர் மாத்திருக்காங்க? பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம்னு மாத்தப் போறாங்க. 6ஆம் வகுப்புலருந்து 8ஆம் வகுப்பு வரையில் விரிவுபடுத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5த் வரையிலும் தானே இருந்துச்சு. இப்ப 6 to 8 வரையிலுமே என்ன பண்ணியிருக்காங்க? விரிவுபடுத்தியிருக்காங்க. எல்லா அரசும் இருக்கு. அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்குமே இந்த திட்டத்த வந்து விரிவுபடுத்த போறாங்க. இந்த திட்டம் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க பேர் மாற்றி? செப்டம்பர் 17ஆம் தேதியில இது வந்து செயல்படுத்தப்படதா இருக்காங்க. கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலக்கூடிய 15.14 லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்துல பயன்பெறுவாங்க. இந்த திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இத நீங்க மனப்பாடம் பண்ணியே ஆகணும் இந்த வேல்யூ. எவ்வளோ அப்படின்னா ரூ. 710 கோடி நிதி ஒதுக்கீடு இதுக்கு செஞ்சிருக்காங்க. அடுத்து மூத்த குடிமக்கள் இல்லம். அப்படின்னா யாருக்கு? மூத்த குடிமக்களுக்கு அவ்வளோதான். அவங்க கண்ணியமான வாழ்க்கை வாழணும், மகிழ்ச்சியான முதுமை நேரம் செலவிடணுங்கிறதுக்காக மூத்த குடிமக்கள் இல்லங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ மாவட்டம்னு கேட்டா 12 மாவட்டங்கள்ல 12 முதியோர் இல்லங்கள் நிறுவியிருக்காங்க. ஒவ்வொரு இல்லத்துல எத்தனை பயனாளிகள் தங்கலாம்னா 40 பயனாளிகள் வந்து இடம்பெறுவாங்க. இந்த பட்ஜெட் வந்து 6.6 அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா 99 99 வயசு அடுத்த வருஷம் செஞ்சுரி அடிச்சிருவாங்க. ஸோ முதியவர்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால 6.6ங்கிற வேல்யூ நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நூலகம், யோகா, தியான வகுப்புகள், விளையாட்டு வசதிகள் இதோட சேர்ந்து மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்களும் இருக்கு. அந்த பொழுதுபோக்கு மையங்கள் 5 மாவட்டங்கள்ல தான் வந்து செயல்படுத்துறாங்க. 12 மாவட்டங்கள் நம்ம எதுக்காக பார்த்தோம்னா, மூத்த குடிமக்கள் இல்லங்கள். 5 எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா, 5 மாவட்டங்கள்ல மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் வந்து பண்றாங்க. ஓகேவா? அதுவும் மூத்த குடிமக்களோட மக்கள் தொகை அடிப்படையில எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமான பாப்புலேஷன் இருக்கோ, எல்டர்ஸ் பாப்புலேஷன் இருக்கோ, அங்க தான் வந்து தேர்ந்தெடுத்து பண்றாங்க. திருநம்பிகள், திருநர்ன்னு ஜெனரலா சொல்லிட்டாங்க. திருநர்களுக்கு சமூக பொருளாதார அதிகாரம் அளிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு வந்து திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலம் நெறைய தொழில்கள திறன் பயிற்சி அவங்களுக்கு அளிக்கிறோம். அவ்வளோதான். டிஎன்எஸ்டிசி எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட எக்ஸ்பேண்டும் போடுங்க. அடுத்தது திருநர்களுக்கு பாதுகாப்பான அந்த ஷெல்டருக்காக 5 மாவட்டங்கள்ல அரண் இது நமக்கு ஏற்கனவே தெரியும். அரண் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த ஸ்கீம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. 5 மாவட்டங்கள்ல அரண்ங்கிற தங்குமிட வசதிகள் வந்து இருக்கு. அதுல கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் பயிற்சி இதெல்லாமே தருவாங்க. ஸோ 15 மாவட்டத்துல வந்து குறுகிய கால தங்குமிட வசதிகள் நிறுவப்பட்டுள்ளது. ஸோ இதுல பாருங்க, சமூக நலன் மகளிர் உரிமை துறைக்கு எவ்வளோ? ஸோ இவ்ளோ அமௌண்ட். ஸோ சிறுபான்மையினருக்கு எவ்வளோ? இந்த அமௌண்ட்ல தனித்தனியா எழுதி வச்சுட்டு, எனக்கு ஆர்டர் பண்ணி எழுதிட்டீங்கன்னா, ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்போ எதுல அதிகமான எந்த துறைக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். இந்த 99.9% பிரசவங்கள் ஹாஸ்பிட்டல்ல தான் நடக்குது. அதுல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல 53%க்கும் மேற்பட்ட பிரசவங்கள் நடக்குது. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற அந்த குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படிங்கிறத செயல்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. எப்போ 1 கிராம் தங்க மோதிரம் வந்து அதுக்கு வழங்கப்படும் அந்த திட்டத்துக்கு. அந்த திட்டத்துக்காக மட்டும் ரூ. 560 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முதியோர் சிகிச்சை மையங்கள் நடமாடும் 1000 முதியோர் சிகிச்சை மையங்கள் வந்து
படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நாடு முழுவதுமே இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்த அரண்ல எல்லாம் ஒரு பர்ட்டிகுலர் மாவட்டங்கள் தான். ஆனா நாடு முழுவதுமே இந்த நடமாடும் சிகிச்சை மையங்கள் இருக்கு. முதியோர் சிகிச்சை மையங்கள் இருக்கு. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு 33 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்றாங்க. தாய் கேர் அப்படின்னா கருவுற்ற பெண்களோட சேவை, அவங்களுக்கு உதவுறக்காக உதவி மையங்கள் வந்து என்ன பேர்ல வந்து செய்றாங்க? தாய் கேர் அப்படிங்கிற இதெல்லாம் பண்றாங்க. சரியா? இந்த மையங்கள கருவுற்ற பெண்கள் அவங்களோட மகப்பேறு நாள் டெலிவரி டேட் நெருங்கும்போது பயன்பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்றாங்க. இதுக்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள். அதாவது தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு உருவாக்குறாங்க. ஏன்னா தொலைதூர கிராமப்புறங்கள்ல வாழ்ற மக்களுக்கு சிறப்பாக மருத்துவ பராமரிப்பு கிடைக்கும். அதுக்காக இந்த ஹப் அண்ட் ஸ்போக் தொலை மருத்துவ பராமரிப்பு அமைப்பு வந்து பண்றாங்க. இது வந்து எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ வச்சு இது பண்றாங்க. 5 மையங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 200 பிரான்ச்சஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே படிப்படியா அதிகரிச்சு 1000 மையங்கள் வந்து பண்ணுவோம். 5 மையத்திலிருந்து அப்படியே 1000 மையங்கள் வரையிலும் இன்கிரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக மையம் இந்த அரசு வந்து ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையில உருவாக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோக்கா தேவையில்ல. 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா போதும். அது அந்த அளவுக்கு கேட்கிற மாரி இல்ல. இது நமக்கு தெரியும். இது குறள் சொல்றாங்க. "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார்" அப்படின்னு உளவுத்துறையில சிறப்பிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால விவசாயிகளுக்கு மேல இருந்த கடன் சுமைய குறைத்திடும் வகையில கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்குன கடனை எல்லாம் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதன் மூலமாக ரூ. 75,000 வரையிலும் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% வந்து முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. பிற விவசாயிகளுக்கு 35,000 வரையிலும் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 14.43 லட்சம் விவசாயிகள் இதனால பெனிஃபிஷரியா இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ டோட்டலா 5,932 கோடி அளவுக்கு விவசாய கடன தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க. கூட்டுறவுத்துறைக்கு எவ்ளோ ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க? 8,028 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 134 கோடி ஒதுக்கீட்ல குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு குறுவை இருக்கு இல்லையா? குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. எவ்வளோ? 134 கோடி. ஏற்கனவே இதே நம்பர் பார்த்தோம். +5 135 கோடி பார்த்தோம். அது எதுக்குன்னு சொல்லுங்க. அடுத்து வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். அது கீழ 100% மானியத்துல 5 வெள்ளாடுகள், அதுக்கப்புறம் 5 வெள்ளாடுகள் குடுக்குறாங்க. இல்லைன்னா செம்மறி ஆடுகள் குடுக்குறாங்க. யாருக்கு? கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு. ஊரக பகுதியில வாழ்ற நலிவடைந்த கைம்பெண்களுக்கும், ஆதரவற்ற பெண்களுக்கும், திருநர்களுக்கும் இங்க குடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் குடுக்குறாங்க. அதுக்கு என்ன பேருப்பா? வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படின்னு. பெண்களுக்காக இது குடுக்குறாங்க. கால்நடைகள் காப்போம் அப்படிங்கறதுக்கு கால்நடைகளுக்கு புதிய ஒரு காப்பீடு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுல 31 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஏன்னா கால்நடைகளுக்கு எதிர்பாராத இறப்பு, நோய்கள், இல்ல இயற்கை பேரிடரால வந்து ஏற்படுற இழப்புகளை விவசாயிகளுக்கு வந்து பெரும் நிதி சுமையா இருக்கும். இந்த மாதிரி கால்நடைகளை இழக்கும்போது, அப்ப விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கணுங்கிறதுக்காக கால்நடைகள் காப்போம் அப்படிங்கிற புதிய இது வந்து நியூ ஸ்கீம். எவ்வளோ? 31 கோடி. அடுத்து மீன்வளம். பாரம்பரிய மீன்படை தொழில்ல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 6,000 உதவித்தொகை வழங்கிட்டு இருந்தாங்க. பணி இல்லாத காலத்துல. மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வந்துட்டு இருந்தாங்க. பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகை ரூ. 6,000 குடுத்துட்டு இருந்தாங்க. அத வந்து ரூ. 7,000 உயர்த்தியிருக்காங்க. அதனால எவ்வளோ பெனிஃபிஷியரீஸ் ஆவாங்க, எவ்வளோ ஃபேமிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.91 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் வந்து பயனடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பால்வளம். ஒவ்வொரு வருஷமும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாம வழங்கப்பட்டு வந்திருக்காங்க. இதுக்காக 57 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதனால பால் உற்பத்தி, பால் கொள்முதல் செய்றது இதெல்லாம் நம்ம தேசிய அளவுல முன்னிலையில இருக்கிறோம். அத வந்து அப்படியே கன்டினியூட்டி பண்றதுக்காக இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்தோட பிளான் எஸ்ஜிடிபி எப்படி இருக்கணும் அப்படின்னா, 2036க்குள்ள தமிழ்நாட்டோட மாநில மொத்த ஸ்டேட் கிராஸ் டெவலப்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ இருக்கணும்? டொமஸ்டிக் எவ்வளோ இருக்கணும் அந்த உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக வெவ்வேறு 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் முதலீடுகளை ஈர்த்து தொழில் வளர்ச்சியை விரைவுபடுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா, மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் MMLPனா என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதுவும் ட்ரை போர்ட்ஸ் இதெல்லாமே முக்கியமான இடத்துல நிறுவியிருக்காங்க.
ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல புதிய துறைமுகங்கள அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராய்ந்து புதிய போர்ட்ஸ் கூட அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாடு தொழில் கொள்கை இண்டஸ்ட்ரி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒண்ணு வெளியிட போறோம் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. அது வெளியிட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அது கொஸ்டினா வரக்கு வாய்ப்பு இருக்கு. நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இயங்கும் வழிகாட்டி 3.0 அப்படிங்கிற புதிய முதலீட்டு சேவை அமைப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டோட போட்டி திறனை வந்து மேலும் செம்மைப்படுத்துறதுக்காக. ஸோ இதனால தமிழ்நாட்டுல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாங்களோ அவங்களுக்கு என்னென்ன தேவையான தகவல், இப்போ ஒரு பால் கம்பெனில எந்த துறையில முதலீடு பண்றாங்களோ அது ரிலேட்டடான தகவல்கள், அதுல வந்து லைசென்ஸ் குடுக்குற அனுமதிகள், சேவைகள் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாரி பண்றது தான் இந்த வழிகாட்டி 3.0 அப்படிங்கிறது. தமிழ்நாடு ஒற்றை சாளர சிங்கிள் விண்டோ சிஸ்டமா வந்து வரப்போகுது இந்த 3.0. ஸோ அப்ப ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸா இருக்கும். எளிதில் நம்ம தொழில் தொடங்குறதா இருக்கும். நம்ம வெளியிலிருந்து முதலீட்ட நம்ம ஈர்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட நீண்ட கால தொடர்புகளை கொண்ட உலகளாவிய தமிழ் சமூகம், திறமை, முதலீடு, தொழில் முனைவு இதுல எல்லாம் அபார வளம் கொண்டது. அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்கள், அவங்களும் இங்க வந்து முதலீடு செய்யற அதுக்காக தனியா ஒரு சேவைகள் பிரிவே வந்து அமைக்கப்படும். உலகளாவிய தமிழ் சமூகம் தமிழ்நாட்டுல முதலீடுகளை எளிதாக ஊக்குவிக்கிற வகையில இது செயல்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. தொழில் வளர்ச்சியில பின்தங்கிய மாவட்டங்கள்ல மாவட்ட வாரியாக தொழில் வளர்ச்சி திட்டங்கள வந்து அந்தந்த மாவட்டங்கள் துறை சார்ந்த திறன்மைகள் அடிப்படையில கொண்டு வரோம். அது எதோட உதவியில அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்பாங்க. ஷிப்காட் என்ன வருஷம் வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. இதுல எவ்வளவு கோடி வந்து மதிப்பீடுல செயல்படுறாங்க? 3200 கோடி மதிப்பீட்டுல அடுத்த 5 வருஷத்துல உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக எந்த இடத்த அறிவிக்கிறாங்க? தென் தமிழ்நாட்டோட தூத்துக்குடி, திருநெல்வேலிய விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமா அறிவிக்கிறாங்க. சோ அதனால என்ன ஆகும்? தென் மாவட்டங்கள்ல தொழில் வளர்ச்சியில ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரியும் விண்வெளி ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்துல வந்து அமைஞ்சிருக்கு இல்லையா? சோ அதன் மூலமாக அடுத்து இன்ஸ்பேஸோட இணைஞ்சு மாநில அரசு ஒரு விண்கல பொது தொழில்நுட்ப வசதியையும் நிறுவி வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஏஐ அப்புறம் டீப் டெக் மேம்பாட்டிற்காக முதல் செயற்கை நுண்ணறிவு புத்தாக்க நகரமாக அறிவகம் அப்படிங்கிற நகரம் வந்து உருவாக்கப்படும். இந்த நகர்ல செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், குறைக்கடத்தி வன்பொருள் சோதனை ஆய்வகம், அடுத்தது துறை புத்தாக்க இன்குபேட்டர், மல்டி டொமைன் இன்னோவேஷன் இன்குபேட்டர், நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இது எல்லாமே உருவாக்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதற்கு அறிவகம், இதற்கான சாத்தியக்கூறு எல்லாம் ஆய்வு செய்யறாங்க. அந்த ஆய்வுக்கே எவ்வளவு மதிப்பீடு பண்ணியிருக்காங்க? நிதி ஒதுக்கீடு 5 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க 43.47 லட்சம் பதிவுகளோட MSMEல நம்ம எத்தனாவதா இருக்கோம்? 3rd லார்ஜஸ்டா வந்து இருக்கோம் இந்தியாவிலேயே. பதிவு செய்யப்பட்ட எத்தனை MSME பதிவு செஞ்சிருக்காங்க? 43.47 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களோட தேசிய அளவுல நம்ம தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்கோம்? இதுதான் முக்கியம். 3வது இடத்துல வந்து இருக்கோம். அடுத்து பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சிக்கு அடுத்த 5 வருஷத்துல 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஒரு திட்டம் செயல்படுத்துறாங்க. இது எதுக்குன்னா சுற்றுச்சூழல் எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்காக எஃகு உற்பத்தியை ஊக்குவிக்கிறாங்க. எஃகு உருளை ஆலைகளால் ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் தாக்கத்தை நம்ம தணிக்கிறோம். இதுக்காகத்தான் பசுமை எஃகு உற்பத்தி முன்முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல திட்டம் செயல்படுத்துறாங்க. ஓகே. இந்த வருஷம் டோட்டலா பாத்தீங்கன்னா 300 கோடி. இந்த வருஷம் அதுல 60 கோடி ரூபாய் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க MSME டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க? 2142 2142 கோடி ரூபாய். கைத்திறன் துணி இதுக்கெல்லாம் ஒரு தனி நிறுவனம் இதுவரையில் கிடையாது. எதுக்குன்னா, இந்த ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை அப்புறம் உற்பத்தி தளம் இது எல்லாமே சேர்த்து ஒரு ஒருங்கிணைந்த ஒரு நிறுவனம் கிடையாது. இப்ப வந்து அந்த ஒரு நிறுவனத்த வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம். அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து 60 கோடி ரூபாய் மதிப்பீடுல செய்றாங்க. இது எதெல்லாமே ஒருங்கிணைக்குது. இதுவரையிலும் இது பாருங்க. இந்த கல்வி, புத்தாக்கம், ஜவுளி, ஆடை, கைவினைத் துறைகளுக்கான வடிவமைப்பு, அத டிசைன் பண்ற கல்வி, புத்தாக்கம், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு, தொழில் முனைவோர் மேம்பாடு இது எல்லாமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தனி நிறுவனம் இல்ல. அந்த குறைய போக்குறது தான் இந்த தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம். இதுக்கு எவ்வளவு பட்ஜெட்ல 60 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம். பனை விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளவு கோடி? 16 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடோட
தமிழ்நாடு பனை மேம்பாட்டுக் கழகம் நிறுவப்படுறாங்க. இதுல என்ன பண்றாங்க? பதநீர் பதப்படுத்துறது, பனங்கருப்பட்டி உற்பத்தி பண்றது, வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி இதுல எல்லாம் வந்து பயன்படுத்தப்படும். இந்த முயற்சிகளுக்காக இந்த 16 கோடி ரூபாய் பயன்படுத்துறாங்க. நமக்கு தெரியும். மாநில மரம், பனை மரம். அதோட பயன்கள் எல்லாமே தெரியும். அவங்களோட அந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்த பாதுகாக்கணும். அடுத்து திருப்பூர் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சென்டர் அமைக்கிறாங்க. 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுல என்ன அப்ஜெக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல எக்கோ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில பசுமை வழி ஆடை உற்பத்திய ஊக்குவிக்கணும் அப்படிங்கறக்காக பல கட்டத்துல இந்த கட்டமைப்பு வசதிகள் வந்து நடைபெற்று வருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க ஏவிஜிசிஎக்ஸ்ஆர் அதாவது தமிழ்நாடு ஏஐ மிஷன வந்து இன்னும் வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெய்நிகர் உண்மை, விளையாட்டு, சித்திரக்கதை இந்த மாதிரி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை வச்சு இ-சேவை 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து இ-சேவை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்குற நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதி வந்து 275 மக்கள் நல சேவைகளை வழங்குற வகையில மேம்படுத்தப்படும். இப்போ 76 சேவைகள் கொடுத்துட்டு இருக்காங்க சர்வீசஸ். அப்ப 275 சேவை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இணையவழியில மக்களுக்கு வழங்கக்கூடிய எல்லா இ-சேவை மையங்களும் அதிவேக இணைய இணைப்பு கூடுதல் மக்கள் நல சேவைகளோட சேர்ந்து இன்னுமே அந்த இ-சேவாவை ஸ்ட்ரென்தன் பண்ணி 2.0 அப்படிங்கிற மையங்கள் உருவாக்குறாங்க. இந்த ஏஐ, ஐடி அப்புறம் டிஜிட்டல் சேவைகள் இதுக்கெல்லாமே இதுக்கு தான் இப்ப பார்த்தது வரையிலுமே கம்மியான அமௌண்ட்ன்னு நெனைக்கிறேன். சரிங்களா? 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இதெல்லாம் நான் கம்பைல் பண்ணி தரேன். எது எது எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு. அடுத்தது பாருங்க எனர்ஜி எரிசக்திக்கு 2036 இதேதான் 1.5 ட்ரில்லியன் நம்ம அடையணும்னா ரொம்ப முக்கியமானது வந்து எரிசக்தி துறையோட பங்கு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்றாங்க 2640 மெகாவாட் கூடுதலா வழங்கக்கூடிய மின்திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 அப்புறம் 800ல வந்து செஸ் அனல் மின் திட்டங்கள வந்து விரைவா செயல்படுத்துறதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதனால என்ன பண்றாங்க 8000 மதிப்பிலான இடிபிஎஸ் அதுக்கப்புறம் பிபிபி முறையில வந்து கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வெள்ளிமலை நீரேற்று புனல் மின் திட்டம் அதோட செயல்பாடு இப்ப நடந்துட்டு இருக்கு. அதையுமே வந்து விரிவுபடுத்துறேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ கோடி செலவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5050 கோடி செலவுல வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறது. தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டோட பிஇஎஸ் மையமாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எத வந்து பண்ணுதாங்க? அதிகபட்ச மின் தேவையை நிர்வகிக்கிறதுல இந்த பிஇஎஸ் ஓட இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அதனால புதிய பிஇஎஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடுறாங்க. பிஇஎஸ்எஸ்னா என்னன்னா பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதான் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம். அத ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு கொள்கை வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2, 3 கொள்கை வந்து புதுசா வெளியிடப்படும் தொழிற்கொள்கை. இந்த மாரி 2, 3 கொள்கை பார்ப்போம். அது வர நம்ம அத படிச்சுக்கலாம். அடுத்து பிரதான் மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தோட இணைந்து புதிய வீட்டுக்கூரை சூரிய மின் மானிய திட்டம் அது வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய மின்பலகைகள நம்ம வீட்ல பொருத்தணும் அப்படின்னா, ஒவ்வொரு நுகர்வோருக்கும் ரூ. 1,00,000 வரையிலும் மானியம் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இது பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 50 கோடி ரூபாய் இதுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ நெறைய நிறுவனங்களில், வீடுகளில ஸ்மார்ட் மீட்டர் வந்து பொருத்துறாங்க. ஓகேவா? 2035, 36 வரையில் டார்கெட் வச்சு அதிகபட்ச மின் தேவையோட அளவு 37,000 மெகாவாட்ட கடக்கும். அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2035, 36 வருஷத்துக்குள்ள அதிகபட்சமா நமக்கு அடுத்த 10 வருஷத்துல 37,000 மெகாவாட் வந்து நமக்கு மின் தேவை ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து அதுக்காக மிக அத சரி செய்யறதுக்காக கோயம்புத்தூர், அரியலூர் இதுல 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4,000 கோடி ரூபாய் செலவுல பிபிபி மாடல்ல வந்து செய்றாங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுங்க? கோயம்புத்தூர், அரியலூர். பசுமை எரிசக்தி வழித்தடம். இதோட 2வது கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, விருதுநகர், கோயம்புத்தூர். இங்க 765 கேவி மின் பகிர்மான திட்டத்தின் மூலமாக பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர், அரியலூர் 765 கேவி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பசுமை எரிசக்தி வழித்தடம் வந்து பார்த்தீங்கன்னா, 765 கேவி. ஓகேவா? அதுக்கப்புறம் நமக்கு தெரியும். 500 யூனிட் வரையில் மின்சாரம் பயன்படுத்துற நுகர்வோருக்கு 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டா வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, சென்னை பெருநகர பகுதியோட எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்துற விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1189 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பை உள்ளடக்கிய
3ஆம் முழுமை திட்டம், 3 மாஸ்டர் பிளான் 2027, 2046 வந்து தயாரித்து வெளியிடுகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மாஸ்டர் பிளான். இதுக்கு சென்னை பெருநகர பகுதியோட எதிர்கால வளர்ச்சியை பார்க்கறக்கு. எவ்வளோ கிலோமீட்டர் பரப்புல? 5904 சதுர கிலோமீட்டர் பரப்புல. காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர் பிளான அரசு தயாரித்து வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மனைகள், கட்டடங்கள் இதெல்லாமே கட்டுறக்கு நெறைய சிறப்பு அனுமதி எல்லாம் வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டர் டெவலப்மென்ட் ஸ்பீட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏஐயோட பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே ஈஸியா இருக்கும் மக்களுக்கு. அடுத்தது வந்து மாநகர இளைஞர் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் அப்படிங்கிற முன்னோடி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ 7 வருஷத்துல வந்து 1 லேக் வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநகர இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம். இது யாருக்கு அப்படின்னா குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள், ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இவங்களுக்காக வந்து பண்றாங்க. சோ இதுல எவ்வளவு கோடினா முதலீடு ஈர்க்கப்படும்னா 15,000 கோடி வந்து முதலீடு ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது மட்டும் போதும். அவ்வளவுதான் இதுல. ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் வந்து இருக்கும். இதுல என்ன சொல்றாங்க 2031க்குள்ள தமிழ்நாட்டுல இருக்கிற நகரங்கள் எப்படி இருக்கணும்? எந்த மாரிலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும்? அப்படிங்கிறத வந்து இதுல சொல்றாங்க. சோ டோட்டலா இது 2117 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இந்த திட்டத்துக்கு. விரிவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள், தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதோட ஒரு பகுதி வந்து 20 இடத்துல வந்து திறன்மிகு வாகன நிறுத்தும் மேல ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மென்ட்டோட அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, அம்பத்தூர், கிண்டி தொழில்பேட்டைகளோட சாலைகள்லாம் மறுவடிவம் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னையில இருக்கிற எல்லா முக்கிய குடிநீர் ஆதாரங்களையும் குடிநீர் விநியோக நிலையங்களோட இணைக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுதான் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் 3108 அந்த அவ்வளோ நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. தூய்மையான குடிநீர் விதிவிலக்கின்றி ஒவ்வொரு நாளும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான உறுதிமொழி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சியோல் நகரத்தோட ஷியாங்கியே சியோன் நதி, சிங்கப்பூர் நகரத்தோட கல்லாங் நதி போன்றவை நதிகள் மறுசீரமைப்பு மூலம் அந்த நகரம் உலக அளவுல பேசப்படும் அடையாளங்களா மாறிடுச்சு. அந்த மாதிரிதான் கூவம் அடையாற்றினை சென்னையோட அடையாளமாக மாற்றணும் அப்படிங்கறக்காக உலகளாகிய ஒப்பந்த புள்ளிகள் வந்து கோரப்படுகிறது. கோரப்பட்டு அதற்கான அறிக்கை, திட்டறிக்கையில தயார் செய்யப்படும். கூவம், அடையாறு ஆறுகள்ல இது. இந்த இப்போ பார்த்த நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை இதுக்கு வந்து 29,823 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நெடுஞ்சாலைகள் துறைகள் பார்த்தோம்னா, பாதுகாப்பான சாலைகள் இயக்கம் அப்படிங்கிறது சாலை பாதுகாப்புக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா ஏஐ யூஸ் பண்ணி ஸ்பீட் கண்ட்ரோல், வேக கட்டுப்பாடு, போக்குவரத்து விதிமீறல்கள கண்காணிக்கிறது, சாலை ரோந்து பிரிவு, தீவிர காயங்களுக்கு சிகிச்சை மையங்கள் இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செயல்திறன் அடிப்படையிலான பராமரிப்பு ஒப்பந்தம் அப்படிங்கிற மாரி சாலையில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா பொதுமக்கள் வந்து நம்ம சாலை அப்படிங்கிற செயல் மூலமா உடனுக்குடன் அத புகைப்படம் எடுத்து காமிக்கலாம். சோ சாலையில ஏதாவது குறைபாடுகள் இருந்தா நம்ம சாலைங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாரி நெடுஞ்சாலை சிறு துறைமுகங்கள் துறைக்கு 21,524 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அடுத்து போக்குவரத்து துறை பார்த்தோம்னா 1000 புதிய மின்சார பேருந்துகள் வந்து கொள்முதல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா, சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துல 3 வழித்தடங்கள் கொண்டிருக்காங்க. சோ அது பண்ணணும். பேஸ் 2 வந்து செயல்படுத்தப்படுறாங்க. எப்போ 63,246 கோடி ரூபாய் மதிப்பீட்ல. எவ்வளோ லென்த் 118.9 கிலோமீட்டர் லென்த். பூந்தமல்லி புறவழி சாலை முதல் போரூர் சந்திப்பு வரையிலான தடத்தை ஏற்கனவே இருக்கிற வடபழனி மெட்ரோ நிலையத்தோட இணைக்கிறாங்க. சோ 14.64 கிலோமீட்டர் நீளத்துல 11 மெட்ரோ ரயில் நிலையங்கள கொண்ட கட்டம் 2 ஓட ஃபர்ஸ்ட் பார்ட் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுக்கு ஓப்பன் பண்ணிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாநில அரசால் பரிந்துரைக்கப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டங்கள் வந்து தீவிர பரிசீலனையில இருக்கு. என்னென்னலாம் சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் வரையிலும், ஆவடி வழியா கோயம்பேடு முதல் பட்டாபிராம் வரையிலும், திருப்பெரும்புதூர் வழியாக பூந்தமல்லி முதல் சுங்குவார் சத்திரம் வரையிலும். இந்த இடத்தெல்லாம் வந்து அண்டர் விஜிலன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற பொம்மச்சந்திரா இதுவரையிலுமே மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கர்நாடகா கவர்மெண்ட்டும் இணைஞ்சு தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருது. அவங்களோட இணைஞ்சு நம்மளும் இதை
ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மத்த இன்னொரு ஸ்டேட்டும் இன்வால்வ் ஆயிருக்கு. காவிரி, வைகை, குண்டாறு இந்த நதி இணைப்பு திட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நதி இணைப்பு திட்டத்துல என்ன வருது? காவிரி, வைகை, குண்டாறு. இதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு? 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல பெண்ணையாறு, செய்யாறு, பெண்ணையாறு, பாலாறு, தாமிரபரணி, வைப்பாறு இதுக்குமே இணைப்புக்கான திட்டத்தை வந்து தயார் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 200 கோடி ரூபாய் வந்து இந்த திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட உயிர் நாடியே காவிரி, வைகை, தாமிரபரணி இதுல எல்லாம் வந்து நல்ல கழிவுகள் இல்லாம இருக்கறதுக்கு வந்து திடக்கழிவுகள் மேலாண்மை வந்து செஞ்சுட்டு வரோம். இது மாசடைஞ்சிட்டு வருது. சோ அதுக்காக ஒரு திட்டம் கூட செயல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. காவிரி மற்றும் கொள்ளிடம் இந்த ஆற்றின் குறுக்கே தடுப்பணைகள்லாம் கட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக 10 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செய்றோம். காவிரி டெல்டா பகுதியோட சுற்றுச்சூழல் மறுசீரமைப்புக்கான சாத்தியக்கூறுகளையும் ஆராயிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அடுத்து மாங்க்ரூவ் கடல் அரிப்பு, புயல், கடல் மட்டம் உயர்வு, அப்புறம் பிற கடலோர இயற்கை பேரிடர்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கறதுல கடற்கரையோரங்கள்ல காணப்படக்கூடிய மாங்க்ரூவ் காடுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. சோ அதுக்காக நம்ம தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆல்ரெடி டிஎன் ஷோர் போயிட்டே இருக்கு. அது கீழ கடலூர், விழுப்புரம் 8 டிஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வராங்க. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன் ஷோர் கீழ 8 டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வராங்க. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கன்னியாகுமரி இந்த மாவட்டத்துல மொத்தம் எவ்வளோ கோடி ரூபாய்ல எஸ்டிமேட்னா 40 கோடி ரூபாய் எஸ்டிமேட்ல 2500 ஹெக்டேர் பரப்பளவுல அலையாத்து காடுகள் புதிதாக உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சேதமடைந்த அலையாத்து காடுகளையும் என்ன பண்றாங்க? மீட்டெடுக்கிறாங்க. சோ மேங்க்ரூவ் பிளான்டேஷன் வந்து 40 கோடி செலவுல 2500 ஹெக்டேர்ல வந்து புதிதாக உருவாக்கப்படும். அலையாத்தி காடுகள் புதிதாக பழைய அலையாத் அதாவது டேமேஜ் ஆயிருக்கிறத மறுபடியும் ரீஃபர்னிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தை செயல்படுத்துறதுக்கு எவ்வளவு கோடி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 322 கோடி வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. மனித வனவிலங்கு மோதல்களை தணிக்கும் வகையில வந்து சூரிய மின்வேலி, எஃகு கம்பி வேலி அமைக்கிறது இந்த விஷயங்கள வந்து பண்ணியிருக்காங்க. ஜிபிஎஸ் பொருத்துறது இதெல்லாமே பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சரி அவ்வளவுதான். இந்த போதும். ஜஸ்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பாக்குறோம். வெற்றி வீடு திட்டம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்னன்னா ஊரக பகுதியில வாழ்ற வீடற்ற ஏழை குடும்பங்களுக்கு வீட்டு வசதி, நிலையான வீட்டு வசதியை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இந்த பிரச்சனை படிப்படியாக தீர்வு காண்ற விதமா புதிய மாநில வீட்டு வசதி திட்டம் தான் இது வந்து ஒரு வீட்டு வசதி திட்டம். வெற்றி வீடு திட்டம் அப்படிங்கிறது. சோ இதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னா பின்னாடி பார்க்கலாம். கூரை வீடுகள வசிப்பவங்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டுறோம். ஒரு வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3.1 லட்சம் ரூபாய் குடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு அலகு வீட்டுக்கு அந்த அலகு தொகையை எவ்வளவு குடுக்குறாங்க? 5 லட்சம் ரூபாயா இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறத அமௌண்ட்ட இன்கிரீஸ் பண்றது இது 3வதா பார்க்குறோம். சோ அது எவ்வளோ எதுக்கெல்லாம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. நீங்களும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதத்தான் கொஸ்டினா நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்லயே 3500 கோடி ரூபாய் மதிப்பீட்ல 70,000 வீடுகளுக்கு ஒப்புதல் குடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ ஒரு வீட்டுக்கு 3.1 லட்சம் ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு இப்ப 5 லட்சமா மாத்திட்டாங்க. இதுதான் வந்து இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட். அடுத்தது டிஎன் வெற்றி தமிழ்நாடு கிராமப்புற அதிகாரமளித்தல் மாற்றம் மற்றும் மறுமலர்ச்சி முன்னெடுப்பு அப்படிங்கிற விரிவான திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறேன்னு சொல்றாங்க. டிஎன் வெற்றின்னு என்ன? தமிழ்நாடு வில்லேஜ் எம்பவர்மெண்ட் நோட் பண்றீங்களா? தமிழ்நாடு வில்லேஜ் எம்பவர்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ரினைசன்ஸ். ரினைசன்ஸ்னா மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல. ரினைசன்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது. இதுக்கு என்னன்னா இதுல என்ன பண்றாங்கன்னா குடிநீர் வழங்குறது, திடக்கழிவு மேலாண்மை பாக்குறாங்க, சுகாதாரம், கிராமப்புற இணைப்பு சாலைகள் இதோட தனித்துணை திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல டிஎன் வெற்றி அது வந்து செயல்படுத்துறாங்க. துணை திட்டம் செயல்படுத்தப்படும். பெரிய அர்பன் பஞ்சாயத்துல பண்றாங்க. நகர்ப்புறத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதியில. வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தோட புதிய நிதி பங்கீடு முறையால நிதிநிலைக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தி இருக்கிறதுனால மொத்த திட்ட மதிப்புல வந்து மாநில அரசோட பங்களிப்பாக இதுவரையில இல்லாத வகையில 40% சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 ஸ்டேட் கவர்மெண்ட் 40 இதான் வந்து இப்ப படுத்த போற திட்டம். அது என்ன திட்டம்? வளர்ச்சி அடைந்த பாரதம் கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார அதாவது விபி ராம்ஜி இருக்குல்ல அதான் சொல்றாங்க. ஸோ 100 டேஸ் ஒர்க்கு தான் வேலை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டமா அதை என்னன்னு சொல்லி மாத்திருக்காங்க பேர் மாத்திருக்காங்க இல்லையா அதை தான் இப்ப சொல்றாங்க. அதுதான் 125 நாளா மாத்திருந்தாங்க. அதை இப்போ மறுபடியும் ஒரு 25 நாள் ஆட் பண்ணி 150 நாளா மாத்திருக்காங்க. சோ 5057 கோடி ரூபாய் பங்களிப்போட மொத்தம் 12,642 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடுல இந்த திட்டம் செயல்படுத்திட்டு வராங்க.
ஸோ வெற்றி 150ங்கிறத இதுதான் 100 இருந்து 125 டேஸ் ஆச்சு. இப்போ 125 டேஸ் இருந்து 150 டேஸ் தான் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 25 டேஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சிங்கப்பெண் வலிமை, சிங்கப்பெண் திட்டம் வேற, சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம் வேற. இது எதோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ்ஹெச்ஜி சுய உதவி குழுக்கள். இந்த சுய உதவி குழுக்களை குறுந்தொழில் நிறுவனங்களாக அடுத்த கட்ட வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிலைக்கு உயர்த்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த சிங்கப்பெண்கள் வலிமைப்படுத்தும் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ முதலீடு வந்து எவ்வளவு வழங்குறாங்க? முதலீட்டு மானியமா 5 லட்சம் முதலீட்டு மானியமா வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேவா? டோட்டலா வந்து எவ்வளவு 38,000 கோடி ரூபாய் வந்து வங்கி கடன் கொடுத்திருக்காங்க இந்த சிங்கப்பெண் வலிமைப்படுத்தும் திட்டம்க்கு கீழ. பிடிஎஸ்ல அவ்வளோக்கா பாயிண்ட் இல்ல. தெரியும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை அப்படிங்கிற உறுதியான கொள்கை தான் நமக்கு கொண்டிருக்கு இந்த அரசுன்னு பார்த்தாச்சு. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் பத்தி நம்ம படிச்சிட்டோம். இதுக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்கன்னா 354 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு. போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபார் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நார்கோட்டிக்ஸ் அண்ட் கேங்ஸ் ஸ்டிங் அப்படின்னு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 65 போதைப்பொருள் தடுப்பு பணிக்குழு வந்து இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அலகுன்னு மாதிரி 37 யூனிட் இருக்கு. நகர்ப்புறங்கள்ல 28 யூனிட் சேர்த்துனோம்னா 65 யூனிட் வந்து இருக்கு. மறுவாழ்வு நிதி, அதாவது இப்ப பொருள் பழக்கத்தால வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு நிதி வந்து கொடுத்திருக்காங்க. எவ்வளவு 70 கோடி ரூபாய் அதுக்கு சாங்ஷன் பண்ணிருக்காங்க. சாலை பாதுகாப்பு கொள்கையும் வகுக்கப்படும். புதுசா ஒரு சாலை பாதுகாப்பு கொள்கை வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 5 முக்கியமான தூண்களை மையமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன? நிறுவன அமைப்புகள், சாலை வடிவமைப்பு, பொறியியல், போக்குவரத்து சட்ட அமலாக்கம், அவசர கால காய சகிப்பு சிகிச்சை, அப்புறம் விழிப்புணர்வு இதெல்லாமே. டோட்டலா 130 கோடி வந்து ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்தது குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் இடையூறுகள் இல்லாம பெறக்கு இருங்க இதோட பாயிண்ட் எங்கன்னா குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு தர உத்தரவாத தணிக்கை வாரியம் அப்படிங்கிறது செயல்படும். இது எதுக்காக அப்படின்னா இது எதுக்கு பண்றாங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா 2 விஷயத்துக்காக. அதிகாரங்களை சார்நிலை அலுவலருக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் தேவையற்ற மையமாக்கலை நம்மளால அகற்ற முடியும். அதனால ஒரு காலத்துல ஊழலுக்கு வழிவகுத்த தடைகளை நீக்கி குடிமக்கள் தங்களுக்குரிய சேவைகளை தாமதம் மற்றும் இடையூறுகள் இல்லாம பெறுவதை நம்ம உறுதி செய்யறோம். செகண்டா பார்த்தோம்னா இணையவழி பணி பகிர்வுகள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஆடிட் போர்டு அப்படின்னு சொல்றது. அடுத்தது ஆளுமை செயல்முறைகள் சீர்திருத்த குழு அப்படிங்கிறது அமைக்கப்படும். இது எதுக்குன்னா மூத்த அரசு அலுவலர்கள், தொழில்துறை நிபுணர்கள், கல்வி சார்ந்த நிபுணர்கள் இவங்களெல்லாம் ஒன்றிணைக்கிறது தான் இந்த குழு. ஆளுமை செயல்முறைகள் சீர்திருத்த குழு. ஓகே. சோ இதன் மூலமாக ஊழலற்ற நேர்மையான டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்னன்ஸ் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. அடுத்தது நம்ம ஆனுவல் பிளான் அரசு துறையில ஏற்படுற காலி பணியிடங்களை வந்து உரிய நேரத்துல நேர்மையா வெளிப்படைத்தன்மையோட நிரப்பணும். அந்த மாதிரி அனைத்து தேர்வு மாநிலத்தில் இருக்கிற அனைத்து தேர்வு முகமைகள் எல்லாமே ஆண்டு தேர்வு திட்டத்தை வெளியிடும். அதுவும் வந்து டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். அனைத்து காலி பணியிடங்களையும் உரிய நேரத்துல நம்ம நிரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. ஒருங்கிணைந்த நிதி மற்றும் மனித வள மேலாண்மை திட்டம் மூலம், ஏன்னா அவங்க தானே இது பண்றாங்க. நமக்கு பதவி உயர்வு, பணியிட மாறுதல் இது எல்லாத்துலயும் வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சட்டப்படி உரிய நேரத்துல அனைவருக்கும் சேவைகள் கிடைக்கும் பொருட்டு இது ரிலேட்டடான சேவைகள் கிடைக்கும் பொருட்டு சேவை உரிமை சட்டம் அதுவுமே நம்ம வடிவமைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த எல்னினோ எஃபெக்ட், அதனால நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படும் இல்லையா? சோ அதுக்காக அந்த லாஸ்க்காக 340 கோடி ரூபாய் வந்து செலவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்றது எல்லாமே எல்லா கோப்புகளும் இப்ப ஃபேஸ்லெஸ் தான். கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் மீட் பண்ணி வாங்குற மாதிரி எதுவும் இல்ல. அதுதான் அந்த இதுல எல்லாம் சொல்லியிருக்காங்க. எங்கிருந்தும் பதிவு, எந்த இடத்துல இருந்து வேணா நம்ம எது வேணா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், சர்டிபிகேட்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கறத அதுல சொல்றாங்க. ஓகே. இனி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அரசு ஊழியர்கள்ல நான் இந்த ரெவென்யூ ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். இது என்னன்னா அரசு ஊழியர்களுக்கு வந்து 5 வருஷ காலத்துக்கு புதிய மதிப்பீடு காப்பு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 1/7/2026 இருந்து 2031 வரையிலும்.
ஸோ இதுல வந்து தகுதியுடைய குடும்ப உறுப்பினர்கள், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள், அடுத்தது வந்து ஓய்வூதியதாரர்கள் அவங்களோட ஒய்ஃப் அதாவது துணைவியர் உட்பட எல்லாருமே. ஸோ அடிப்படை காப்பீட்டுத் தொகை வந்து 5,00,000 இருந்து 7,5 லட்சமா உயர்த்தியிருக்காங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நோய்களுக்கு வந்து 10,00,000 இருந்து 12,00,000 உயர்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அமௌண்ட் இன்கிரீஸ் ஆறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, இப்ப எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. அடுத்து சுற்றுலா. நிலையான சுற்றுலா வளர்ச்சி நிதிய வந்து நாங்க உருவாக்குவோம். சுற்றுலாக்கு உட்கட்டமைப்ப வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாமல்லபுரம். நம்ம வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள சர்வதேச தரத்துக்கு உயர்த்தணும். அப்படிங்கிற தொலைநோக்கு பார்வையில மாமல்லபுரத்த ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாக மேம்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான திட்டத்த நாங்க செயல்படுத்துறோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து தமிழ்நாட்டுல நதி சுற்றுலாவ ஊக்குவிக்கணும். அதனால 3 முக்கியமான நதிகள வந்து நதி சுற்றுலாவ மேம்படுத்தணும். அதுக்காக ரூ. 53,00,00,000 வந்து ஒதுக்கியிருக்காங்க. அது என்னென்ன நதி? காவிரி, வைகை, தாமிரபரணி. காவிரி நதியில ஒகேனக்கல் முதல் திருவரங்கம் வரையில. வைகையில மதுரை டூ தாமிரபரணி நதியில மதுரையிலயும், தாமிரபரணியில பாபநாசம் முதல் திருநெல்வேலி வரையிலும் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. உணவு மற்றும் கலை திருவிழாவாக இந்த அரசு 20,00,00,000 ஒதுக்கீட்டுல வந்து செயல்படுத்துறாங்க. அதாவது தமிழ்நாட்டுல பல்வேறு பகுதியில பல்வேறு உணவு, கலை பண்பாடெல்லாம் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அது மாநில உணவு சுற்றுலா வழித்தடங்களை வெளிக்கொணர்ற திட்டம் தான் இந்த உணவு மற்றும் கலை திருவிழா திட்டம். ஓகேவா? சூழல் சுற்றுலா இயக்கம் அப்படின்னா என்ன? சுற்றுலா தலங்களையும், இயற்கை சார்ந்த சுற்றுலா மையத்தையும் மேம்படுத்தி, விரிவுபடுத்துறதுக்கு தான் இந்த சூழல் சுற்றுலா இயக்கம் அப்படிங்கிற ஒரு திட்டம். கலை மற்றும் பண்பாடு. அதுல வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வாழ்வாதார பாதுகாப்பு திட்டம். இதன் மூலமா ஒவ்வொரு வருஷமும் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாழ்வுல வந்து நலவாரியத்துல பதிவு செய்யப்பட்டிருக்க சிறந்த முறையில செயல்படுற 200 கலைக்குழுக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு 100 நாட்களுக்கு பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் வந்து நடத்துறாங்க. இதுக்கு வந்து 23 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தமிழ் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 300 திருக்குறள்களை மனப்பாடம் செஞ்சு ஒப்பிக்கிற 500 தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு ரூ. 5,000 ஊக்கத்தொகை குடுத்துட்டு வராங்க. சரியா? குடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காயிதே மில்லத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணியமிகு காயிதே மில்லத் அவங்களோட வரலாற்று பெருமையை போற்றும் வகையில தமிழ் மொழி மீது அவர் கொண்டிருந்த பற்றை கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக காயிதே மில்லத் அவார்டு வருஷம் வருஷம் எப்ப குடுக்க போறாங்க? திருவள்ளுவர் திருநாள் அப்ப குடுக்க போறாங்க. சோ இது வந்து காயிதே மில்லத்துக்கான ஒரு அவார்டு. அவரோட பேர்ல வழங்கப்படுற ஒரு அவார்டு. புதுசா ஒரு அவார்டு குடுக்குறாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலமாக எல்எல்எம்னு சொல்லுவாங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ எவ்ளோ நம்ம ரெவென்யூ ரெசிப்ட் எவ்ளோ? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்களா, அத விட இப்ப நம்ம குடுத்திருக்கிறது எவ்ளோ அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. சோ இந்த மாண்டேக்ஸின் அலுவாலியாவோட தலைமையில வந்தது நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி. வருவாய் மேம்பாட்டு குழு 5 பேர் கொண்ட குழு வந்து உருவாக்கியிருக்கோம் இல்லையா? அததான் அவங்க சொல்றாங்க. ஓகே. அடுத்து பிஸ்கல் கன்சால்டேஷன் பார்க்கலாம். இதுல எதுவுமே இல்ல. இத விட்டுருங்க. இந்த அன்னோட்டட் பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, எனக்கு ஸ்க்ரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னாவே இந்த அன்னோட்டட் பிடிஎஃப் குடுத்துருக்கேன். சோ இது மட்டுமே போதும். எல்லா குரூப்லயும் நான் வந்து ஷேர் பண்றேன். பப்ளிக் டெப்ட் வந்து நம்ம ரூ. 9,523,00,00,000 குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் டெப்ட் பத்தி இவங்க எதுவுமே இதுவரையில் கேட்டதில்ல. பட் இந்த ஒரு டைம் நம்ம படிக்கலாம். கேட்கறக்கு வாய்ப்பு இருக்கு. 2027, 28ல 26.57 ஆவும் 2028, 29ல 26.1% ஆவும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பப்ளிக் டெப்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. நிதி பற்றாக்குறையோட விகிதம் 3% 3% எஃப்ஆர்பிஎம் சொல்ற மாரி 3% அப்படின்னு. இத 2027, 28ல இது 2.87 இருக்கும். 28, 29ல 2.8 நாங்க குறைச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த எஃப்ஆர்பிஎம் 2003ல வந்து சொல்லியிருக்காங்க. சோ அத நாங்க அப்படியே ஃபாலோ பண்ணிருவோம். இன்னும் குறைச்சுக்கிட்டே வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்கு? ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 2026, 27ல ரூ. 55,775 கோடி இருந்துச்சு.
இது 2000 இருக்கு. ஸோ மதிப்பிடப்பட்டிருக்காங்க. எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 2027, 28ல 53,933 கோடியாவ நாங்க குறைச்சிருவோம். 2028, 29ல 51,058 கோடியாவே குறையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மூலதன செலவினத்திற்கு கூடுதல் இடம் உருவாகும். ஸோ கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு கூடுதலாக வந்து இடம் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ? நிதி பற்றாக்குறை எவ்வளோ? ஃபிஸ்கல் டெபிசிட் அதுதான் நமக்கு முக்கியம். 2024, 27ல மூலதன செலவினம் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்றாங்க. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 56,985 கோடி ரூபாயா மதிப்பிடப்பட்டிருக்கு. புதிய அரசு மூலதன செலவினத்திற்கு அதிகம் செலவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறனால, ஸோ மூலதனத்துக்கு அதிகமா செலவிட்டாதான் அதுல இருந்து நமக்கு ரெவென்யூ ரெசிப்ட் வந்துட்டு இருக்கும் இல்லையா? கேபிட்டல் ரெசிப்ட் வந்துட்டு இருக்கும். 2027, 28ல 68,382 கோடி ரூபாயாகவும், 2028, 29ல 83,426 கோடி ரூபாயும் கணிக்கப்படும். இதெல்லாம் ஒரு ஷீட்ல எழுதி டைப் பண்ணி கரெக்டா இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பைலிங்குவலா நான் நாளைக்கு போடுறேன் உங்களுக்கு. சரியா? ஓகே. ஓய்வூதியம் ஓய்வு கால நலன்களுக்காக எவ்வளோ 41,846 கோடி ரூபாய் மதிப்பிட்டிருக்காங்க 2026, 27ல. இது 27, 28ல வந்து 46 அது வந்து உயரும் அப்படிங்கறத வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டே RRRE அதாவது ரெவென்யூ ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ போன வருஷம் என்ன போட்டாங்க, இந்த வருஷம் என்ன போட்டிருக்காங்க, அவ்வளவுதான். வருவாய் செலவினம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் 2026, 27ல 4,00,000 இவ்வளோ கோடியா மதிப்பிடப்பட்டிருக்கு. இது இடைக்கால வரவு பட்ஜெட்டை விட இடைக்காலத்துல தாக்கல் பண்ணாங்க இல்லையா? சோ அதை விட எவ்வளவு 3.19% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ வருவாய் செலவினம் கால்குலேட் பண்ணது எவ்வளோ 4,05,802 crore. ஓகே 2026, 27ல ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அந்த இடைக்கால விட எவ்வளவு பர்சன்டேஜ் அதிகம் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கடுத்த வருஷத்துல 2027, 28ல எவ்வளவு ரூபாயா இருக்கும், 28, 29ல எவ்வளவு ரூபாயா இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்குங்க. ஓகே. சோ ஊதியங்களுக்கு செலவினம் என்ன பண்ணாங்க, ஓய்வூதியங்களுக்கு எல்லாம் எவ்வளவு செலவு பண்ணாங்க அப்படிங்கறத வந்து இதுல கொடுத்திருக்காங்க. தனித்தனியா எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அந்த அளவு நம்மளால மனப்பாடம் பண்ண முடியாது. சோ அதனால அதை விட்டுறலாம். ஒட்டுமொத்த நிலுவை கடன் பொறுப்புகள். சோ அது எவ்வளவு இருந்துச்சு, இந்த வேல்யூஸ் மட்டும் ஒன்ஸ் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஓகே. பட் இதுவரையில் நிலுவை கடன் ரிலேட்டடா கேட்டது இல்ல. எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டிருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் பார்த்தோம்னா, நிதி பற்றாக்குறை இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள்ல இருந்த இந்த அளவை விட ஒப்பிடும்போது நமக்கு 1,21,081 சோ கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 2003 FRBM ஆக்டோட ஒப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை இம்பார்ட்டன்ட். ரெவென்யூ டெஃபிஷியன்ட் எவ்வளவு இருக்கும், டிஃபிஷியன்ட் எவ்வளோ 48,690 கோடி ரூபாயை மதிப்பிட்டு இருக்காங்க. எப்ப 26, 27ல அவ்வளவுதான். 55,775 மதிப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சோ இது ரெண்டுமே சேம் இயர் தானே. அவ்வளவுதான். சோ அதுல இடைக்காலத்துல என்ன சொல்லியிருந்தாங்க, மூலதன செலவினம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, சோ அதை விட அதிகமா கம்மியா அப்படின்னு சொல்லி எப்படி கேட்பாங்கன்னா, நமக்கு ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. இடைக்கால பட்ஜெட்ல வந்து மூலதன செலவினத்தை விட இப்ப திருத்த வரவு செலவு பட்ஜெட்ல அதிகமா கம்மியா. சோ இந்த மாதிரி ரெவென்யூ ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இது ஒவ்வொன்றுக்கும் தனியா நம்ம இடைக்கால பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த வேல்யூஸ் மட்டும் தனியா ஒரு டேபிளர் காலம் மாதிரி உருவாக்கி நான் அது வந்து சொல்றேன். இப்போதைக்கு நம்ம படிச்சோம் திருக்குறள் அண்ட் ஸ்கீம்ஸ் இதுல இருந்து அதிகமான கொஸ்டின் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கறது பாத்துக்கணும். ஓகேவா? அடுத்து டாக்ஸ், நான் டாக்ஸ் சொந்த வரி அல்லாத வருவாய் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருத்தப்பட்ட மதிப்பில இருந்த 26,225 கோடி ரூபாயோட ஒப்பிடும் போது இடைக்கால திட்ட மதிப்பீடுல எவ்வளவு இருந்துச்சு, 27,704 கோடியா இருந்துச்சு. ஆனா இப்ப 26,265 தான் இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான்.
மாநிலத்தின் சொந்த வருவாய்கள் எவ்வளோ? அதுல சொந்த வருவாய் எவ்வளோ? அப்படிங்கிறது. இது நான் உங்களுக்கு டேபிள் போட்டா தான் தெரியும். ஏன்னா ஒவ்வொன்னுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போட்டு சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம பார்த்த ஸ்கீம்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்டான திருக்குறள், கோட்ஸ் இத மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.